Hello viewers, today we are going to see 10th Maths Chapter 4 வடிவியல் பயிற்சி 4.1 6th sum. கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணங்கள் ACP மற்றும் APQ வடிவொத்தமை BCயின் அளவு 8 cm, PQ equal to 4 cm, BA equal to 6.5 cm மற்றும் AP equal to 2.8 cm எனில் CA மற்றும் AQயின் மதிப்பை காண்க. கொடுத்துருக்க படத்தை பாருங்கள், அதில் கொடுத்துருக்க பக்கங்களின் அளவை குறிச்சிக்கோங்க. இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. எப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க முக்கோணங்கள் ACPயும் முக்கோணங்கள் APQவும் வடிவொத்தமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எதுபடி ப்ரூவ் பண்ணிடலாம்? என்ன கேட்டிருக்காங்க? CA மற்றும் AQயின் மதிப்பு, பக்கங்களின் அளவை கேட்டிருக்காங்க. அப்போ வடிவொத்தமையின் விதிப்படி நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒத்த பக்கங்களின் விகிதாச்சாரம் சமம் ஆகும். அப்போ ஒத்த பக்கங்களின் விகிதாச்சாரம் எடுத்து அதன் மூலமாக நம்ம என்ன கொண்டு வந்துடலாம்? CAவையும் AQவின் மதிப்பையும் கொண்டு வந்துடலாம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாமா? எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் கொடுத்துருக்காங்கன்னா ACP சிமிலர் டு APQ கொடுத்துருக்கதை எழுதிடுவோம். ஸோ முக்கோணங்கள் ACPA சிமிலர் டு முக்கோணம் APQ வடிவொத்தமையின் விதிப்படி நம்மளுக்கு என்னவாயிரும்? அதனோட ஒத்த பக்கங்களின் விகிதாச்சாரம் சமம் ஆகும். ஸோ ஒத்த பக்கங்களின் விகிதாச்சாரம் எடுப்போமா? AC divided by AP equal CP divided by PQ equal AB divided by AQ. வடிவொத்தமையின் விதிப்படி ஒத்த பக்கங்களின் விகிதாச்சாரம் சமம். அப்போ AC என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கலாம், அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ AC டிவைடட் பை AP என்ன கொடுத்துருக்காங்க? 2.8 சென்டிமீட்டர். CP என்ன கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர். PQ என்ன கொடுத்துருக்காங்க? 4 சென்டிமீட்டர். AB என்ன கொடுத்துருக்காங்க? 6.5 சென்டிமீட்டர். AQ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி ACயின் மதிப்பை கொண்டு வந்துடுவோம். இந்த ரெண்டு விகிதாச்சாரத்தை கம்பேர் பண்ணி AQவோட மதிப்பை கொண்டு வந்துடுவோம். அப்போ AC divided by 2.8 equal to 8/4 implies AC equal to 2.8 into 8 divided by 4. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 5.6 சென்டிமீட்டர். ஏசியோட மதிப்பு 5.6. அதே மாதிரி 6.5 டிவைடட் பை AQ ஈக்குவல் 8/4. இதிலேருந்து எப்படி கொண்டு வரலாம்? AQ அந்த பக்கமும் கொண்டு வந்துட்டு இதை 4/8ன்னு கொண்டு வந்துடுங்க. இம்ப்ளைஸ் AQ ஈக்குவல் டு AQவை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, 4.8 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 6.5 into 4 divided by 8. 6.5 divided by 2 எவ்வளவு? 3.25 centimeter. Therefore
ஏசி எப்படி எழுதலாம்? CA ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர், AQ ஈக்குவல் டு 3.25 சென்டிமீட்டர். Thank you viewers.